பிரைஸ் தி லார்ட். நமது இரட்சகரும் மேய்ப்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜேபிஎம் விஸ்வாசி குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இயேசுவின் பிறந்த நாளை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு சில வசனங்களை தியானிக்கும்படியாக அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே எசையா உடைய 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானத்தின் பிரபு எனப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது பழைய ஏற்பாட்டில் உள்ள வசனத்தை நாம் இப்பொழுது வாசித்தோம். சமாதானத்தின் பிரபு என்று சொல்லி, சமாதானத்தின் தேவன் என்று சொல்லி இயேசுவுக்கு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாதபடி புதிய ஏற்பாட்டிலே லூக்கா 2ஆம் அதிகாரம் 13-14 நாம் வாசிப்போம். அஞ்சனமே பரமசேனைகளின் திரள் அந்த தூதனோடு தோன்றி, உன்னத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 2 வசனத்தை குறித்து நாம் இன்றைய தினத்தில் தியானிக்கப் போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பண்டிகையை கொண்டாடும்படியாக கடந்து வந்திருக்கிற நாம் வேத வசனத்தை கொஞ்ச நேரமாக நாம் தியானித்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பூமியிலே சமாதானமும், ஒவ்வொரு மனிதனுக்கு ஆத்மீக ரட்சிப்பையும், இதன் மூலமாக சமாதானத்தை அளித்தே அவர் வருகையின் உன்னத நோக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று இயேசு பிறந்ததின் முக்கிய பாகம் ரட்சிப்பை தரும்படியாக, சமாதானத்தை தரும்படியாக என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவருடைய உன்னத நோக்கம், தேவனுடைய உன்னத நோக்கமே இதுவாய் இருந்தது. எனவே அவர் உலகத்தில் இவ்விதமாக அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். இயேசு பிறந்தபோது தேவ தூதர்கள் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று அறிவித்தார்கள். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு இந்த பூலோகத்தில் மனிதனாக பிறப்பதற்கு முக்கியமான காரணம் சமாதானத்தை தரும்படியாக. எனவே ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், சமாதானத்தின் பிரபு எனப்படுவார். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய தேவை சமாதானம். இந்த சமாதானம் கடையில் கிடைக்குமானால் முதலில் பெரிய பணக்காரர்கள் தான் அதை வாங்குவதற்கு வரிசையில் நிற்பார்கள். காரணம், சமாதானம் இல்லாமல் எத்தனையோ பெரிய பணக்காரர்கள், சினிமா நடிகர்கள் தூக்க மருந்தை சாப்பிடுகிறார்கள். அது மட்டும் இல்லாதபடி அவர்களுக்கு சமாதானம் இல்லாத நிமித்தமாக தற்கொலையும் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே எழும்பும் பிரச்சனைகளையும் அழுத்தங்களையும் தாங்க முடியாமல் இப்படி பலர் வாழ்க்கையை முடித்து கொள்கிறார்கள். இன்றைய தினம் உலக மக்களுக்கு சமாதானம் தேவை. ஹல்லேலூயா. எனவே இயேசு நம்மைப்போல் நமக்காக சமாதானத்தை தரும்படியாக இந்த பூலோகத்தில் கடந்து வந்தார். மானவ ரூபம் எடுத்து மனிதனாக பிறந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தை அறிவிப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கடமை என்பதை
மறந்துவிடக்கூடாது. கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிற, இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற ஒவ்வொரு மேலேயும் விதிக்கப்பட்ட இது கடமையாக இருக்கிறது. இன்று சமாதானம் இல்லாதபடி அநேக ஜனங்கள் இவ்விதமாக காரியங்களிலே அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். சமாதானமற்று இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும். இயேசு நமக்கு அளித்த சமாதானத்தை நாம் எப்படி பெறுவது என்பதை வேதத்தின் அடிப்படையிலே நாம் சிந்திப்போம். இன்றும் கூட அநேகர் கிறிஸ்துவை கொண்டாடுகிற இந்த கிறிஸ்மஸ் நாளிலே தேவ மகிமை அற்று இருக்கக்கூடிய ஜனங்கள் விசுவாசிகளும் உண்டு. இன்னும் அதிகமான மக்கள் சமாதானம் இல்லாத விசுவாசிகளும் ஏராளமாக இருக்கக்கூடியதை நாம் காண்கிறோம், கேட்கிறோம். எனவே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேத அடிப்படையில் நாம் சில வசனங்களை தியானித்து பார்ப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எனவே நாம் ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்கிறவர்களுக்கு பூர்ண சமாதானம் என்று ஏசாயா 26:3 சொல்லுகிறது. இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 4 காரியத்தை குறித்து இங்கே நாம் சமாதானத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அதில் முதலாவது பார்க்கும்போது ஏசாயா 26:3 இரண்டாவது நாம் பார்ப்போமேயானால் வேதத்திலே இன்னும் அநேக இடங்கள் உண்டு. அதன் நிமித்தமாக நாம் சில வசனங்களை தியானித்து கடந்து போகும். சங்கீத புஸ்தகத்திலே நாம் பார்ப்போமேயானால் 122 சங்கீதம் நாம் வாசிப்போம். 122 சங்கீதம் அதில் 6 வசனத்தை நான் வாசிக்க கேளுங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகத்திருப்பார்களாக. அல்லேலூயா. இங்கே ஜெபத்தின் மூலமாக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இங்கே நாம் வாசிக்கிறோம். ஜெபிக்கவே இல்லை என்றால் சமாதானம் கிடைப்பது அரிது. எனவே ஜெபத்தின் மூலமாக நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாதபடி ஏசாயா புஸ்தகத்திலே நாம் வாசிப்போமே ஆனால் ஏசாயா 57 அதில் 21 விதமாக சொல்லுகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று ஏன் தேவன் சொல்லுகிறார் என்பதை குறித்து பார்க்கிறோம். அது பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து கண்டிப்பாக இங்கு பார்க்கிறோம். பாவத்தில் ஜீவிக்கிற ஒருவருக்கும் சமாதானம் இல்லை என்பதை வேதம் தெளிவாக இங்கு சொல்லுகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, சமாதானமற்று இருப்போமேயானால் விசுவாசிகள் தங்களிடத்திலே பாவம் இருப்பதாக அர்த்தமாகும். துன்மார்க்கத்திலே ஜீவிக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாதபடி நாம் பார்ப்போமேயானால் சமாதானத்துக்கு தடையாய் காணப்படுகிற காரியங்களிலே அநேக காரியங்களை குறித்து வேதத்திலே நமக்கு எச்சரிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது சமாதானத்தை நாட வேண்டும், தேட வேண்டும் என்று வேதத்திலே நமக்கு அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்தை நாட வேண்டும், தேட வேண்டுமேயானால் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். எனவே வேதத்திலே சங்கீத புஸ்தகம் 34 அதன் 14 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வழிகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சமாதானத்தை தேட வேண்டும், அதை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது
தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே சமாதானத்தை குறித்து வேதத்திலே அநேக இடங்களிலே நாம் வாசிக்க முடியும். எனவே அதை தேடச் சொல்லி ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். அது மட்டும் இல்லாதபடி எபிரேயருக்கு எழுதிய நிருபம் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இவ்விதமாக இருக்கிறது. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாகவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, பாவத்தை விட்டு விலகி சமாதானத்தை தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவிப்பது மட்டுமல்லாதபடி அதை பெற்றுக்கொள்ள வழிகளையும் நமக்கு கற்றுத்தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். எனவே கர்த்தருடைய இனிதான அந்த வார்த்தைகளை நாம் தேடி அதை கண்டுபிடித்து அதை நாடி அதை நாம் நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கிறிஸ்மஸ் நாளிலே சமாதானம் இல்லாதவர்கள் ஜெபத்தின் மூலமாக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். துன்மார்க்கத்தை விட்டு பாவத்தை விட்டு விலகுவோமே, ஆனால் சமாதானம் நமக்கு கிடைக்கும். சமாதானத்தை தேடும்படியாக ஆண்டவருடைய வசனம் நமக்கு கொடுக்கிறது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அதன் வழிகள் இனிமையான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம் நாம் தேடி நாடி செல்வோமேயானால் அது நமக்கு மிகுந்த சமாதானத்தை கொடுக்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைய தினத்திலே இயேசுவின் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தின் மூலமாக தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. முதலாவது, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்கிறவர்களுக்கு பூர்ண சமாதானம் என்று நாம் எசையா 26:3 வாசித்தோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது ஜெபத்தின் மூலமாக சமாதானம், சங்கீதம் 122:6 பிரகாரமாக. அதுக்கு பின்பாக மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது பாவத்தையும் துன்மார்க்கத்தை விட்டு விலக வேண்டும் என்று வேதத்திலே நம்மை எச்சரிக்கிறார். ஏசாயா 57ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். நான்காவது நாம் பார்க்கும் பொழுது சமாதானத்தை நாட வேண்டும் என்றும் தேட வேண்டும் என்று நாம் இங்கு வாசிக்கிறோம். இன்றைய தினத்திலே கர்த்தருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற கிறிஸ்மஸ் பண்டிகை என்று சொல்லி கொண்டாடக்கூடிய நமக்கு சமாதானம் உண்டா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாதபடி சமாதானமற்ற மக்களுக்கு இந்த நற்செய்தியை நாம் கொண்டு போக வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் மட்டுமே சமாதானத்தின் பிரபு என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே இன்றைய தினத்தில் அநேக கோடிக்கணக்கான ஜனங்கள் இவைகளை அறியாமலே கிறிஸ்துமஸ் கொண்டாடி கொண்டு இருக்கிறார்கள். நாம் விசுவாசிகள் அறிந்து தேர்ந்து அந்த சமாதானத்தின் தேவனுடைய நற்செய்தியை நாம் மக்களுக்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு, நம்ம நண்பர்களுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு நினைவூட்ட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, இந்த கால வேளையில் கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாக இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தேவ பிறப்பு நிமித்தமாக உங்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள ஆசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட சோத்திரிக்கிறோம். சமாதான பிரபுவை தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாதபடி பூமியில் சமாதானம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் மனிதனாக ஆண்டவரே நீர் அனுப்பி தந்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம். அவர் மூலமாக ரட்சிப்பையும் சமாதானத்தையும் அளிக்க நீ கிருபை தந்ததுக்காக உமக்கு நன்றி. அவர் மூலமாக நாங்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டோம். சமாதானமற்று இருக்கிறவர்களுக்கு இந்த நற்செய்தியை நாங்கள் கொண்டு போக எங்களுக்கு உதவி செய்யும். இன்றைய தினத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகை என்று சொல்லி ஆண்டவரே கொண்டாடக்கூடிய எங்களுடைய இருதயத்தில் நீர் ஆண்டவரை வாசம் செய்கிறீர் என்பதை
நாங்கள் மக்களுக்கு எடுத்துரைக்க நீ கிருபை தரும்படியாய் கூட்டி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் மிக முக்கியமான தேவை சமாதானம் என்பதை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம்மோடும் பரிசுத்தவான்களோடும் விசுவாசிகளோடும் இயேசுவின் இரண்டாம் வரையிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவாராக. ஆமென்.